வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நாம அழுதாலும் மத்தவங்களை சிரிக்க வைக்கணும், இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த வார்த்தைக்கு உதாரணமா வாழ்ந்த ஒரு மனிதர் திரு சார்லி சாப்ளின் அவர்கள். இவரை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். இவரோட இயற்பெயர் சர் சார்லஸ் ஸ்பென்சர், நமக்கெல்லாம் தெரிஞ்ச பெயர் சார்லி சாப்ளின். இவர் பிறந்தது ஏப்ரல் 16, 1889 வருடம். பிறந்த இடம் லண்டன். இவர் படித்தது ஒரு அநாதை இல்லத்துல தாங்க. அதுக்கப்புறம் இவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது அக்டோபர் 2, 1912 வருடம். இவருக்கு 2 முறை ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவருக்கு சர் பட்டமும் வழங்கியிருக்காங்க. 1917 வருடத்திலேயே இவரு $1 மில்லியன் சம்பளமா வாங்கியிருக்காருங்க. கடைசியாக இவருக்கு வழங்கப்பட்ட விருது உலகத்தின் தலை சிறந்த 20 நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தாங்க. இவருக்கு மொத்தம் 4 மனைவிகள், அவங்க மூலமா மொத்தம் 11 பிள்ளைகள் இருக்காங்க. இவருடைய வாழ்க்கை முறை ஒரு கலைஞனாக வெற்றி பெற்றாலும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் சர்ச்சைக்குரியதுங்க. தி கிரேட் டிக்டேட்டர், இது இவர் நடித்த ஒரு படத்தின் தலைப்பு. ஹிட்லரை கேலி செய்து இவர் எடுத்த இந்த படத்தை ஹிட்லரே பல முறை பார்த்திருக்காருங்க. சார்லி சாப்ளினோட கண்கள் நீல நிறத்துல இருந்ததுங்க. கருப்பு வெள்ளை படங்களில் மட்டுமே அவரை பார்த்து வந்த ரசிகர்கள் அவரை நேரில் பார்க்கும் பொழுது பெரிதும் ஆச்சரியப்பட்டனர். சார்லி சாப்ளினின் புகழினால் சாப்ளினை போல் தோற்றம் அளிப்போருக்கான போட்டிகள் பல நடத்தப்பட்டு வந்தன. சாப்ளினோட புகழ் ரொம்ப பெரிய உச்சத்துல இருந்ததுனால அவரை போல தோற்றம் அளிப்போருக்கான பல போட்டிகள் நடத்தப்பட்டது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சாப்ளினே ஒரு முறை அந்த போட்டி ஒன்றில் ரகசியமாக பங்கு பெற்றார். ஆனால் இதில் இவருக்கு 3ஆம் பரிசே கிடைத்தது. இவரது கடைசி திரைப்படங்கள் 1957 வருடம் வெளிவந்த தி கிங் இன் நியூயார்க் மற்றும் 1959 வருடம் வெளிவந்த தி சாப்ளின் ரெவ்யூ மற்றும் சோஃபியா லாரன். இவருடைய கடைசி காலகட்டம். இவர் கடைசி 10 வருடங்கள் உடல் உபாதையால் மிகவும் சிரமப்பட்டார். வீல் சேர் மூலமே இவரால் நகர முடிந்தது. சாப்ளினின் மரணம் டிசம்பர் 25, 1977 வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவரது 88வது வயதில் சுவிட்சர்லாந்தில் இறந்தார். இவரது உடல் வார்ட் நகரில் உள்ள கார்சியா சூர் வெவ்வே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. சார்லி சாப்ளினை பற்றிய அதிர்ச்சியான தகவல்கள். அடக்கம் செய்யப்பட்ட சில தினங்களில் உறவினர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இவரது உடல் கல்லறையிலிருந்து திருடப்பட்டது. சாப்ளினின் உடல் 11 வாரங்களுக்கு பின் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா ஆற்றின் அருகில் கைப்பற்றப்பட்டது. பிறகு 6.5 அடி குழியில் மிக கடினமான சிமெண்ட் கலவையால் இவருடைய கல்லறை அமைக்கப்பட்டு இவர் நினைவாக இங்கு இவரது சிலை ஒன்று அமைக்கப்பட்டது. இன்னும் சார்லி சாப்ளினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. அவற்றை இனி வரும் வீடியோ தொகுப்பில் காண்போம். மேலும் இது போன்று பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.